இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கிற 3rd யூனிட் தான். இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம். இதில் வந்து என்னென்னா 1905 ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் போர் நடக்கும். அதில் ஜப்பான் தான் வின் பண்ணும். அதுக்கப்புறம் 1908 இளம் துருக்கியர்களும் 1911 சீன தேசியவாதிகளும் அவங்களோட அரசை வெளியேற்றிடுவாங்க. நாங்கள் அவங்களோட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த முதல் உலகப்போர் டைமில் நிறைய போர்லாம் நடக்கும். அதுக்கு என்னென்னா இந்தியா 367 மில்லியன் பவுண்டு பவுண்டில் 229 மில்லியன் பவுண்டு ரொக்கமாகவும் 250 மில்லியன் பவுண்டு போர் செலவுகளுக்கு போர் பொருட்கள் வாங்கிறதுக்காகவும் என்னென்னா இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கும். ரிமைனிங் இருக்கிறது போர் செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. போர் செய்யறதுக்காக மட்டுமே. இது எல்லாமே போருக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கும் போர் செலவுகளுக்கும் மற்றபடி ரொக்கமாகவும் இவ்வளோ அமௌண்ட் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா தன்னாட்சி இயக்கம் என்னென்னா 3 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னி பெசன்ட்டு, அதுக்கப்புறம் மேற்கு இந்தியாவில் அதாவது மகாராஷ்டிராவில் திலகர் தலைமையிலான ஒரு தன்னாட்சி இயக்கம் இருக்கும். இது பூனாவில் இருக்கும். அதுக்கப்புறமா லாலா லஜபதி ராய் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவார்னா யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணுவார். 1916 இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் நடுவில் லக்னோ ஒப்பந்தம் நடக்கும். அதில் அந்த லக்னோ ஒப்பந்தத்தில் நிறைய இது கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அந்த ஒப்பந்தத்தின் சிறப்பம்சங்கள்னு அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் சொல்லியிருப்பாங்க 1916 ஏப்ரலில் பூனாவில் திலகர் ஸ்டார்ட் பண்ணுவார். 1916 செப்டம்பரில் மெட்ராஸில் அடையாறில் அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1916 யூஎஸில் லாலா லஜபதி ராய் ஸ்டார்ட் பண்ணுவார். 1909 தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வரும். 1919 மாண்டேகு சிம்ஸ்போர்டு சீர்திருத்தம். 1916 லக்னோ ஒப்பந்தம் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரஷ்ய புரட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா மீது இந்தியா மீது தாக்கத்தை தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்தியன்ஸ் டைரெக்டாக அவங்களுக்கு எதிரி கிடையாது. ஆனால் இங்கிலாந்து போர் செய்கிறனால அவங்களோட நம்மளும் அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் துருக்கி தோத்துரும். ஸோ அது என்னென்னா செவரஸ் உடன்படிக்கையில் கையெழுத்திடுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதில் என்னென்னா அவங்க துருக்கியில் அவங்களோட கலீஃபாவை ரொம்ப தாழ்த்தி இது பண்ணுவாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து கிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் ரூல் பற்றி பார்க்கலாம். அதாவது அகில இந்திய தன்னாட்சி இயக்கம். இதில் என்னென்னா டாக்டர் அன்னி பெசன்ட்டுங்கிறவங்க அயர்லாந்தை சேர்ந்தவங்க தான். அவங்க பிரிட்டனில் அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம், ஃபேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம், அந்த மாதிரி நிறைய இயக்கத்துக்கு ஹெட்டாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிரம்மஞான சபையோட ஃபஸ்ட்டு பிரம்மஞான சபையில் உறுப்பினராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் HS ஆல்காட் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கப்புறமா அந்த பிரம்மஞான சபைக்கும் இவங்க தான் தலைவராக நியமிக்கப்படுவாங்க. 1893 பனாரஸில் அதாவது வாரணாசி, முன்னாடி பனாரஸ்னு சொல்லுவாங்க, இப்போ வாரணாசின்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்கே மத்திய இந்து கல்லூரி நிறுவுவார். யாருன்னா பண்டித மதன் மோகன் மாளவியா. ஃபஸ்ட்டு கல்லூரியாக நிறுவியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1916 அதை இந்து பல்கலைக்கழகமாக அதை மேம்படுத்துவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1907 HS ஆல்காட்டுங்கிறவர் இறந்துருவார். அவர் தான் பிரம்மஞான சபையின் தலைவராக இருப்பார். ஸோ இங்கே இறந்ததுக்கப்புறமா அன்னி பெசன்ட் தலைவராக நியமிக்கப்படுவாங்க. அதே மாதிரி சென்னை அடையாறுலேயும் தீவிர பிரச்சாரம் நடத்தி யார் யார்கிட்டலாம் ஆதரவு வாங்கிக்குவாங்க அப்படின்னா ஜாம்னாதாஸ், துவாரகாதாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால்,
யக்னிக், சிபி ராமசாமி, விபி வாடியா இவங்களோட ஆதரவெல்லாம் வந்து பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் 1914 பிரிட்டனில் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து நடக்கும். அப்போ வந்து பிரிட்டன் போர் முயற்சிகளை வந்து இந்திய தலைவர்கள் வந்து ஆதரிப்பாங்க. எதனாலனா சரி நம்ம வந்து இந்த வேர்ல்டு வார்க்கில் வந்து இங்கிலாந்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணோன்னா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து விடுதலை கொடுப்பாங்க, டொமினியன் அந்தஸ்து வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்திய தலைவர்களும் வந்து ஒத்துக்குவாங்க. 1914 வந்து அன்னி பெசன்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தி காமன் வீல் அப்படிங்கிற வந்து ஒரு வாராந்திரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து எதை பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக பொருளாதார சீர்திருத்தம் பற்றியெல்லாம் அதில் வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1915 வந்து ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழக்கமிடுவாங்க. அதுக்கப்புறம் 1915 ஜூலை 14 வந்து நியூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினசரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா பம்பாயில் வந்து உரை நிகழ்த்தும் போது தன்னாட்சி கொள்கை ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து வெளியிடுவாங்க. தன்னாட்சினா வந்து என்ன, தன்னாட்சி என்பது நாட்டு மக்களின் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களில் கொண்ட சபை மூலம் நடத்தும் ஆட்சி, அதுதான் வந்து தன்னாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஸ்பீச் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னா பம்பாயில் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து திலகர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். 1915 செப்டம்பர் 28 வந்து இந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1915 வந்து டிசம்பரில் காங்கிரஸ் மாநாட்டிலையும் இதை பற்றி வந்து பேசுவாங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. திலகர் வந்து என்ன சொல்லுவார்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து பூனாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 1916 ஏப்ரல்லையே வந்து பூனாவில் இருக்கிற தன்னாட்சி இயக்கத்துக்கு வந்து தலைமை தாங்கி அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். அன்னி பெசன்ட் வந்து செப்டம்பரில் 1916 செப்டம்பரில் சென்னை அடையாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இந்த தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோளே வந்து என்னன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சி, அதாவது மேலே வந்து ஹெட் வந்து பிரிட்டிஷாக இருந்தாலும் இந்த ஒரு சின்ன சபை, அந்த தன்னாட்சி இயக்கம்ங்கிற ஒரு சின்ன சபைக்கு வந்து இந்தியர்கள் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க ஹெட்டாக இருக்கிறவங்க வந்து என்னன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற வந்து இந்தியர்களுக்கு வந்து வழி நடத்துறது, ஆட்சி செய்கிறது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அதுக்கப்புறமா தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை வந்து ஏற்படுத்துறது தான் அவங்களோட வந்து குறிக்கோளாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு திலகரின் தன்னாட்சி இயக்கம். இவர் வந்து 1916 ஏப்ரலில் வந்து பூனாவில் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்ப்போம் இல்லையா. எக்ஸாக்டாக எந்த பிளேஸ்னால் வந்து பம்பாயில் வந்து பெல்காம்ன்ற இடத்துல வந்து மாநாட்டில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசுவார். அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து இருக்கும் அப்படின்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணம், பெரார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து 6 கிளைகள் வந்து தன்னாட்சி திலகரோட தலைமையில் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து இருக்கும். ரிமைனிங் வந்து அன்னி பெசன்ட்டோட தலைமையில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏப்ரல் 1917 வந்து 14,000 உறுப்பினர்கள் வந்து திலகரோட தன்னாட்சி இயக்கத்தில் வந்து இருப்பாங்க. 1918 வந்து 32,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். 1916 ஜூலை 23 வந்து திலகரோட 60வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆங்கில அரசுக்கு வந்து எகெயின்ஸ்டாக வந்து நிறைய வந்து உறுப்பினர்களை வந்து சேர்த்து இது பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது செஞ்சுருவாங்க. இப்போனா 1916 ஜூலை 23 என்னென்னா அயர்லாந்துலேயே வந்து 1880 வந்து இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து உச்சத்தில் வந்து இருக்கும். அப்போ வந்து ரோமானிய அரசுகிட்ட இருந்து இந்த அயர்லாந்தை வந்து மீட்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய வந்து போராடி இருப்பாங்க. அப்போ தோன்றுனது தான் வந்து அந்த தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது. வட அயர்லாந்தில் 6 நாடுகளும் தென் அயர்லாந்தில் வந்து 26 நாடுகளும் வந்து தன்னாட்சி அமைஞ்சு வந்து அந்த ரோமானிய அரசுலேருந்து வெளியே வந்துடும். ஓகேவா. எப்போனா 1920 வந்து வட அயர்லாந்துலேருந்து 6 நாடுகளும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1921 தென் அயர்லாந்துலேருந்து 26 நாடுகளும் வந்து என்னென்னா தன்னாட்சி அமைப்பெற்று வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் வந்து எப்படின்னா 1916 செப்டம்பரில் மெட்ராஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கான்பூர், அலகாபாத், பனாரஸ் அதாவது வாரணாசி, மதுரா, கள்ளிக்கோட்டை,
அகமது நகர்லலாம் வந்து இவங்களோட கிளைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படிங்கிற கோட்ஸ் வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா அன்னி பெசன்ட் தான். அதாவது இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜிதேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிக் குஷ்மான் இவங்களும் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. மிதவாத தேசிய காங்கிரஸில் இருக்கிற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 1917 வந்து ஜூனில் வந்து பெசன்ட்டும், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்க எல்லாத்தையும் வந்து ஊட்டியில் வந்து கைது செஞ்சிருவாங்க. அங்கே வந்து திலகர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்கள கைது செய்வாங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய உறுப்பினர்கள் வந்து சேர்த்துட்டு இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து நிறுவனதுக்காக வந்து பெசன்ட், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல வந்து ஊட்டியில் வந்து கைது செஞ்சுருவாங்க. ஸோ இவங்கள வந்து கைது செஞ்சதுனால வந்து மக்கள் வந்து இந்த உறுப்பினர்கள் மக்கள் எல்லாருமே வந்து நிறைய வந்து போராட்டம் வந்து பண்ணுவாங்க. பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சர் எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து அரச பட்டத்தை வந்து துறந்துருவார். அதுக்கப்புறம் மதன் மோகன், மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி அந்த தலைவர்களும் வந்து தீவிரமாக வந்து இந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சு பெசண்ட்டை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்து பண்ணுவாங்க. 1917 ஜூலை 28 வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதில் வந்து விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி விடுதலை செய்யலை அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திலகர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். காந்தி, ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், சங்கர் லால் பன்கர் அவங்களோட சேர்த்து 1000 பேர் வந்து சைன் பண்ண லெட்டர் எடுத்துட்டு பேரணியாக வந்து போவாங்க. எங்கன்னா அன்னி பெசன்ட் இருக்கிற சிறைச்சாலைக்கே வந்து இந்த மாதிரி வந்து ஊர்வலமாக வந்து போவாங்க, அன்னி பெசன்ட் வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் அப்படிங்கிற தீர்மானத்தை வந்து 1917 ஆகஸ்ட் 20 வந்து புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக வர மாண்டேக் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். ஓகேவா, 1917 ஆகஸ்ட் 20. அதுக்கப்புறமா வந்து 1917 செப்டம்பரில் வந்து அன்னி பெசண்ட்டை வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் 1917 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும். எங்கன்னா கல்கத்தாவில். அந்த மாநாட்டுக்கு வந்து அன்னி பெசண்ட் தான் வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியமான குறிக்கோள்கள்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, காந்தியின் சத்தியாகிரகத்தில் வந்து மேக்சிமமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உறுப்பினர்கள் எல்லாமே தன்னாட்சி இயக்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரம்மஞான சபை, தொழிலாளர் அமைப்பாளர் என பல தரப்பினரும் வந்து என்னன்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தில் வந்து உறுப்பினராக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா அன்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து யார் வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னா வேலண்டைன் சிரோலி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார். இவருக்கு எகெயின்ஸ்டாக வந்து அவதூறு வழக்கு இந்த மாதிரி வந்து அவதூறாக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு வழக்கை வந்து நடத்துறதுக்காக திலகர் வந்து அவசரமாக வந்து பிரிட்டனுக்கு வந்து போயிடுவார். எப்போனா 1918 வந்து 18 செப்டம்பரில் வந்து போயிடுவார். கரெக்டாக அந்த டைம் பார்த்து அன்னி பெசன்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு இருக்காங்க, மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் சொல்லிட்டு ஒன்று வந்து மாண்டேகு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்ல, அந்த சீர்திருத்தத்தை வந்து ஏற்றுக்குவாங்க. ஸோ அது ஏற்றுக்கிட்டனால வந்து என்ன ஆகும்னா தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் தன்னாட்சி வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து தன்னாட்சி பெறுவது, அப்படி இல்லைன்னா கனடா, ஆஸ்திரேலியாலலாம் இருக்க மாதிரி டொமினியன் பகுதிக்கு வந்து தன்னாட்சி தகுதியை வந்து பெறுறது, அப்படி அது ரெண்டில் ஏதோ ஒன்றில் வந்து தன்னாட்சி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா அந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து எப்படி பேர் மாற்றுவாங்கன்னா இந்தியா காமன்வெல்த் லீக் அப்படின்னு வந்து பேர் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 1929 வந்து இந்தியா லீக் அப்படின்னு சொல்லிட்டு வி.கே. கிருஷ்ணமேனன் வந்து பேர் மாற்றுவார். நெக்ஸ்ட்டு வந்து போரின் தாக்கம். 1909 வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முஸ்லீம் லீக் வந்து என்னென்னா முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து
அவர் வந்து அக்செப்ட் பண்ணுவார். 1913 இதுக்கான உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தலைவர்கள் வந்து யாருன்னா முகமது அலி ஜின்னா. மேற்காசியா அப்புறம் ஆப்பிரிக்கா நோக்கி போர் சூழல் வந்து நகர்ந்துட்டு இருக்கும். வேர்ல்டு வார் 1 வந்து நடந்துட்டு இருக்கும்ல அந்த டைமில். அப்போ வந்து இந்தியாவோட ஆதரவை வந்து பிரிட்டிஷ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து என்னென்னா 1915 வந்து பம்பாயில் வந்து வருடாந்திர மாநாடு வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நம்மளோட ஹெல்ப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த டைமில் நம்மளும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இந்த சட்டப்பேரவையில் வந்து ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி பிளான் பண்ணுவாங்க. 1916 அக்டோபரில் வந்து இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு வந்து ஹிந்துஸ் முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்து எழுதுவாங்க. போருக்கு அப்புறமா இந்த சீர்திருத்தங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தரணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. 1916 நவம்பரில் நடக்கிற கல்கத்தா மாநாட்டில் வந்து இதை வந்து 2 சமூகத்துக்கும் நடுவில் வந்து சுமூகமாக வந்து அக்செப்ட் பண்ணி வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா 1916 வந்து லக்னோவில் வந்து ஒரு மாநாடு நடக்கும். அங்கே தான் வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அது வந்து என்னன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சது. திலகரோட அப்புறம் அன்னி பெசன்ட்டோட தன்னாட்சி இயக்கம் வந்து பெரிய பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பிகாச்சரண் மஜும்தார் தான் வந்து 1916 நடந்த லக்னோ மாநாட்டில் வந்து தலைவராக வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 10 ஆண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பின் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஜாயின் பண்ணிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1916 நவம்பரில் கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து ஒப்பந்தம் வந்து ஒப்பந்தத்தை வந்து போட்டுக்குவாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. 1916 டிசம்பரில் நடந்த வருடாந்திர மாநாட்டில் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து உறுதி செஞ்சுக்குவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தத்தின் அம்சங்கள் வந்து என்னவா இருந்தது அப்படின்னா, நிர்வாகம் நிதி விஷயத்தில் வந்து மாகாண சுதந்திரம் வந்து இருக்கணும். மத்திய மாகாண சட்ட மேலவை உறுப்பினர்களில் வந்து 4 பங்கு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாகவும் 1 உறுப்பினர் வந்து நியமன உறுப்பினர்களாகவும் இருக்கணும். இதே தான் வந்து சட்டப்பேரவைக்கும் 4 பங்கு வந்து வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாகவும் 1 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. மத்திய நிர்வாக சட்டசபைக்கு வந்து 1/2 வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியன்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸ்களுக்கு வந்து தனி தொகுதி. எந்தெந்த ஸ்டேட்டை தவிரனா பஞ்சாப், வங்காளம் போன்ற இந்து சீக்கியர்கள் வந்து சிறுபான்மையாக இருக்கிற ஸ்டேட்டை தவிர மீதி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து தனி தொகுதிக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கிலாபத்து ஒத்துழையாமை இயக்கம் இதுலேயும் வந்து என்னென்னா ஹிந்துஸும் முஸ்லீமும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி வந்து சொன்னாங்க. 1 இயர் வரைக்கும் வந்து இந்த செயல்பாடு வந்து ப்ராப்பராக தான் வந்து போயிட்டு இருந்தது. இந்திய அரசுக்கு வந்து என்னென்னா இந்திய அரசுக்கும் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையில வந்து சமநிலை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டாங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னாவை வந்து சரோஜினி அம்மையார் வந்து அழைச்சாங்க. ஏன்னா இந்த லக்னோ ஒப்பந்தத்தின் வரை வந்து அவர் தான் வந்து ரெடி பண்ணி 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து பேசி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து ஸ்டெப் எடுத்திருப்பாரு. ஸோ முகமது அலி ஜின்னா வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழைச்சிருப்பாங்க. இந்த லக்னோ ஒப்பந்தம் 1916, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சோஹன் சிங் பக்னாவை வந்து தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து இருந்தது. அது வந்து என்னென்னா சான் பிரான்சிஸ்கோவில் வந்து இருந்தது. அது நிறுவனர் வந்து 1913 வந்து 13 நவம்பரில் வந்து லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் தான் நிறுவனார். அவர் வந்து கத்தார் கட்சி அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணார். உருது மொழியில் வந்து கத்தார் அப்படின்னா வந்து என்னென்னா கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இதில் வந்து யூஎஸ் கனடாவில் குடியேறிய சீக்கியர்கள் வந்து மேக்ஸிமமாக வந்து இதில் வந்து உறுப்பினர்களாக இருந்தாங்க. கதர் அப்படிங்கிற பத்திரிக்கையும் வந்து 1913 நவம்பர் 1 வந்து ரிலீஸ் பண்ணார். இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா சான் பிரான்சிஸ்கோலேருந்து உருது, பஞ்சாபி, இந்தி அதிகமாக பேசுகிற மக்கள் மொழியிலலாம் வந்து இது வந்து வெளியிடப்பட்டது. அதாவது உருது, பஞ்சாபி, இந்தி
அதிகமான மொழிகளில் வந்து இது வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுனா இந்த பத்திரிகை எங்கேருந்து வெளியிட்டாங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கோமகடமரு அப்படின்னு வந்து பெயரிடப்பட்ட ஒரு கப்பல் வந்து கனடாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இருந்தது. அது வந்து பல பயணிகளை வந்து ஏற்றிட்டு வந்தது. எந்த மாதிரியான பயணிகள் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவிலேருந்து கனடாவில் போய் செட்டில் ஆகியிருப்பாங்கல்ல இந்தியன்ஸு, அந்த இந்தியன்ஸை வந்து ஏற்றிட்டு வந்தது. அது வந்து பிரிட்டிஷ் போலீஸாரால் வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க, நிறைய வந்து டார்ச்சர் பண்ணி வந்து கொல்லப்பட்டாங்க. ஸோ அது வந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு வந்து ஒரு ஆழமான வடுவு வந்து ஏற்படுத்தினது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் வந்து அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ரிலீஸ் பண்ண பத்திரிகையில் வந்து அந்த கதாகன்ற பத்திரிகையில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள். என்னென்ன மாதிரியான அடக்குமுறை நடவடிக்கைகள்லாம் வந்து எடுத்தாங்க அப்படின்னா, புரட்சிகர செயல்பாடு வந்து ரொம்ப வந்து தீவிரமான களமாக எதை வந்து பார்த்தாங்கன்னா மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப், அதை தான் வந்து ரொம்ப தீவிரமான களமாக பார்த்தாங்க. தேசியவாதிகள் பற்றிய ரகசிய தகவல்களை வந்து சேகரிக்க 1903 கர்சன் பிரபு வந்து குற்ற உளவுத்துறை வந்து ஃபார்ம் பண்ணார், CID. 1908 வந்து பத்திரிகை சட்டம், குற்றங்களை வந்து தூண்டுற மாதிரியான கண்டென்ட் ஏதாவது வந்து பத்திரிகையில் இருந்ததுன்னா அந்த உரிமையாளர்களோட சொத்தை வந்து பறிமுதல் செய்கிறது, அந்த மாதிரியான சட்டம் வந்து இயற்றியிருந்தாங்க. 1908 வெடிமருந்து பொருட்கள் சட்டம், 1910 இந்திய பத்திரிகை சட்டம், 1911 தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம். தேசத்துக்கு எதிராக வந்து கூட்டம் ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து ஒன்றா நின்று பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம். தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம். 1914 வெளிநாட்டினர் நுழைவுக்கு கட்டுப்பாடு விதிக்கு, அதாவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த நுழைவுக்கு வந்து கட்டுப்பாடு விதித்து ஒரு அவசர சட்டம் வந்து இயற்றினார். அது எப்போனா 1914. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இந்திய பாதுகாப்புக்கான சட்டம். ஃபஸ்ட்டு உலகப் போரின் போது தேசிய மற்றும் புரட்சிகரவாதிகளோட நடவடிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய கிரிமினல் சட்டம், இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் அதெல்லாம் வந்து இயற்றப்பட்டது. உள்ளூர் அரசு நியமித்த 3 ஆணையர் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயமும் அமைக்கப்பட்டது. இதன்படி இந்த மாதிரி தேச துரோகத்துக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது வந்து பண்ணாங்கன்னா மரண தண்டனை, வாழ்நாள் நாடு கடத்தல், ரகசிய வழக்கு விசாரணை, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து இது பண்ணாங்க. அது வந்து சிறப்பு தீர்ப்பாயம் மூலமாக நிறைவேற்றினாங்க. 10 ஆண்டு கால சிறை, மேல்முறையீடு வந்து எதுவுமே கிடையாது, அப்படியெல்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த சட்டத்தை வந்து நெருக்கினாங்க. இதை வந்து என்னன்னா, இந்த மரண தண்டனை, வாழ்நாள் நாடு கடத்தல், ரகசிய வழக்கு விசாரணை, இது மாதிரியான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து லாகூர் சதித்திட்ட வழக்கில் தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா. கிலாபத் இயக்கம் வந்து எப்படி தோன்றுனுச்சு அப்படின்னா, முதல் வேர்ல்டு வாரில் வந்து ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் நடுவில் வந்து சண்டை நடந்தது. அதில் வந்து ரஷ்யா வந்து வின் பண்ணதுக்கப்புறம் பிரிட்டன் வந்து செவரஸ் ஒப்பந்தத்தில் வந்து அந்த துருக்கி கலீஃபா வந்து சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வற்புறுத்தினதுக்கப்புறம் வந்து என்னென்னா, துருக்கியில் இருக்கிற கிழக்கு சிரியா, லெபனான், இந்த நாடுகள்லாம் வந்து பிரான்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துச்சு. பாலஸ்தீனம், ஜோர்டான் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து அவங்களோட கலீஃபாவும் வந்து ரொம்ப வந்து தாழ்வாக வந்து நடத்தப்பட்டாங்க. ஸோ அவங்களோட அவமரியாதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவமரியாதை நடந்துருச்சு, அதை வந்து திரும்ப அந்த உரிமைகளெல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் வந்து கிலாபத் இயக்கம். மௌலானா முகமது அலி, மௌலானா சௌகத் அலி சகோதரர்கள் சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆட்டமான் பிரிட்டிஷுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை மௌலானா அபுல் கலாம் ஆசாத், MA அன்சாரி, ஷேக் ஷவுகத் அலி சித்திக், சையத் அதுல்லா ஷா புகாரி இவங்களும் வந்து இந்த இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க. 1920 மார்ச்சில் பாரிஸில் நடந்த மாநாட்டில் வந்து முகமது அலி வந்து கிலாபத் இயக்க கோரிக்கையை பற்றி வந்து சொல்லுவார். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா வந்து, துருக்கி சுல்தான் கலீஃபா வந்து இடையூறின்றி துருக்கியோட சுல்தானாக வந்து தொடரணும். அதுக்கப்புறம் இஸ்லாமியோட புனித தலங்களை வந்து சுல்தான்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் எங்களோட மதத்துக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் எங்கள் மதத்தை வந்து பாதுகாக்க வந்து வழிவகை செய்யணும். அது இல்லாமல் சஜீரத் உல் அரப் அப்படின்னு அழைக்கப்பட்ட அரேபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் அந்த பகுதிகள்லாம் வந்து கலீஃபாவோட இறையாண்மைக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுப்பாங்க.
முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது அப்படி சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா கேல் மினால்டில் அப்படின்றவர் வந்து சொல்லுவார். இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து கிலாபத் இயக்கத்திற்கு வந்து காந்தி வந்து ஆதரவு வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹிந்துஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் இவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து கிலாபத் இயக்கத்துக்கு வந்து ஆதரவு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து முஸ்லீம் எதிர்ப்பு, கிலாப் அப்படின்னா வந்து உருதுல வந்து எதிர்ப்புன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து எதிர்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து என்னென்னா கேரளாவில் வந்து மலபார்ன்ற இடத்துல வந்து மாப்பிள்ளை கிளர்ச்சி வந்து நடக்கும். அது வந்து நிலப்பிரபுக்களுக்கும் வந்து விவசாயிகளுக்கும் நடுவில் வந்து நடக்கும். ஆனால் அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த கிலாபத்தில் இயக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து கடுமையான நடவடிக்கைகளை வந்து அவங்க மீது வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி என்னன்னா இதில் வந்து என்னென்னா தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி. இதில் வந்து பம்பாய், சொராப்ஜி, ஷபூர்ஜி, என்எம் லொக்காண்டே, வங்காளத்தில் வந்து சசிபாத பானர்ஜி, இவங்க எல்லாம் வந்து தொழிற்சாலை பணியாளர்கள் நலனுக்காக வந்து குரல் எழுப்பினவர்கள். 1905 சுதேசி இயக்க பின்னணியில் தான் நிறைய தொழிற்சாலைகள் வந்து செயல்பட ஆரம்பிச்சுது. ஆனால் என்னன்னா போர்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்த டைமுன்றனால நிறைய வந்து தொழிற்சாலை பொருட்கள் வந்து நிறைய வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனால் வந்து பணியாளர்கள் வந்து நிறைய நேரம் வந்து வேலையில் வந்து பணியமர்த்தப்பட்டாங்க. குறைந்த கூலி, அதுக்கப்புறம் வந்து உற்பத்தி வந்து ஜாஸ்தியாக வந்து தேவைப்பட்டது. அதே மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸாங்கிற தொற்றும் வந்து நிறைய வந்து பரவிட்டு இருந்தது. ஆனால் அந்த டைமில் வந்து தொழிலாளர்கள் நலனை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து சங்கங்கள்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சுது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் தொழிற்சாலையில் வேலைக்கு இருந்த பணியாளர்கள் வந்து ரொம்ப வந்து மோசமாக வந்து நடத்தப்பட்டனால தொழிற்சங்கங்கள் இருந்தால் தான் தொழிலாளர்கள் நலனை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் வந்து நிறைய வந்து உருவாக்கப்பட்டன. 1917ஆம் ஆண்டு போல்ஸ்விக் புரட்சியின் வெற்றியை தொடர்ந்து தொழிலாளர்கள் நலன் மீது வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதாவது தொழிலாளர்கள் நலன் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு 1918 வந்து மദ്രാஸ் தொழிற்சங்கம் தான் வந்து பிபி வாடியா அவர்களால் தொடங்கப்பட்டது. அதை தொடர்ந்து பக்கிங்காம், பெரம்பூர், கர்நாடிக் மில் தொழிலாளர்களும் மோசமாக வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழிற்சங்கங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. என்னென்னா பணி நிலைமைகள் மிக மோசமாக இருந்தது. மதிய உணவுக்கு குறுகிய கால இடைவேளை, தொழிலாளர்கள் மீது ஐரோப்பிய உதவியாளர்கள் அடிக்கடி நடத்திய தாக்குதல், போதுமான வருமானம் இன்மை, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து தொழிலாளர்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் தொடர்ந்து நிறைய வந்து தொழிற்சங்கம் வந்துன்னு சொன்னோம் இல்லையா. என்னென்னா கல்கத்தா மற்றும் பம்பாயில் இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பஞ்சாப் பத்திரிகை ஊழியர் சங்கம், ஜிஐபி ரயில்வே பணியாளர் சங்கம், பம்பாய் எம்எஸ்எம் ரயில்வே ஊழியர் சங்கம், அஞ்சல் பணியாளர் சங்கம், பம்பாயிலும் கல்கத்தாவிலும் துறைமுக பொறுப்பு கழக ஊழியர் சங்கம், ஜாம்ஷெட்பூர் தொழிலாளர் சங்கம், ஜாரியா இந்திய நிலக்கரி சுரங்க ஊழியர் சங்கம் போன்ற பல்வேறு ரயில்வே இதையும் வந்து என்னென்னா ஊழியர் சங்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. 1920 அக்டோபர் 30 வந்து 1,40,854 உறுப்பினர்களை கொண்ட 64 தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து பம்பாயில் லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவினார். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் வந்து யாரோட தலைமையில் நிறுவினர் அப்படின்னா லாலா லஜபதி ராயின் தலைமையில் வந்து நிறுவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் படேல், சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க எல்லாமே வந்து ஆதரவு வந்து கொடுத்தாங்க. தேசிய தொழிற்சங்கத்தில் இருந்த உறுப்பினர்கள் வந்து மெதுவாக வந்து இந்திய தேசிய இயக்கத்திலையும் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏப்ரல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுக்கப்புறம் காந்தியடிகளை கைது செஞ்சதுனால வந்து அகமதாபாத், அப்புறம் குஜராத்தில் வந்து போராட்டம் வந்து செஞ்சாங்க. அந்த போராட்டம், வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி வந்து நிறைய இதில் வந்து இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஆதரவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1919 to 20 வந்து 107 தொழிற்சங்கங்கள் இருந்தது. 1946 to 47 பீரியடில் 1833 தொழிற்சங்கங்களாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1917 ஆகஸ்ட் 20 வந்து மாண்டேக அறிக்கை வந்து வெளியிடுவார். இது வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா படிப்படியாக வந்து தன்னாட்சி வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு தான் வந்து 100% அக்செப்ட் பண்ணனால நம்ம இந்தியாவில் இருந்த தன்னாட்சி இயக்கம் வந்து
வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இந்த 1917 ஆகஸ்ட் 2020 வெளியிட்ட இந்த மாண்டேக அறிக்கை வந்து ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய பணிக்காக காந்திக்கு வந்து கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற தங்கப்பதக்கமும், 1906 ஆம்புலன்ஸ் படையில் இருந்ததுக்காக காந்திக்கு வந்து ஜூலு போர் வெள்ளி பதக்கமும், 1899 1900 வந்து போயர் படையில் இருந்ததுக்காக அந்த போயர் போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோர் படை, அதாவது இந்த போயர் போரில் தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோர் படையில் பணியாற்றினதுக்காக போயர் போர் சில்வர் பதக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு தங்க பதக்கம், 2 சில்வர் பதக்கம். ஆனால் இது எல்லா பதக்கத்தையும் வந்து கிலாபத்து ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவார், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 3rd யூனிட் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.